இயக்குனர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வணங்கான் திரைப்படம் நாளை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக உள்ளது. சமீபத்தில் இப்படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வைரலானது. இப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை வெளியாக உள்ளது. இதனிடையே இப்படத்தில் நடித்துள்ள நடிகர் அருண் விஜய் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது வணங்கான் படம் எல்லோருக்கும் பிடித்த மாதிரியான படமாக இருக்கும். இந்த தலைமுறையினருக்கு பாலா என்பது யார் என வணங்கான் படத்தின் மூலம் தெரியவரும் என்றார். Okay, ready? எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆடியோ லான்ச்சில் உங்கள் எல்லாத்தையும் கூடயும் நின்று பேச முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இந்த தருணத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது, அது இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ். வணங்கான் என்னோட திரையுலக பயணத்தில் ஒரு முக்கியமான படம். ஒவ்வொரு படத்துக்கும் ஆடியன்ஸாக நீங்களும் சரி, ப்ரெஸ்ஸும் சரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் மீறி வணங்கானில் பண்ண இந்த கதாபாத்திரம் ஐ திங்க் என்னோடய திரையுலக பயணத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். அது பாலா சார் அப்படியே மாற்றிருக்காரு. அது ஜனவரி 10 ஃப்ரைடே அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது வணங்கான். ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் திரையிலும் உங்கள் முன்னாடி நாங்கள் வரப்போகிறோம். அது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுக்குது. ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த ஒரு புது முயற்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் பாலா சாரை ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா பாலா சாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கதாபாத்திரத்துக்கு உள்ள அவர் எவ்வளோ ஆழமாக ஒரு நடிகரை உள்ளே கொண்டு போய் அதை புரிய வச்சு அதை திரையில் நம்ம கொண்டு வராருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கதாபாத்திரம் கோட்டின்ற கதாபாத்திரம் பாலா சார் அவர் ஒரு விஷன் வச்சுருந்தார். ஸோ கதை சொல்லும் போதே அருண் இந்த கதாபாத்திரம் நீங்கள் நடிக்க ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 months ஆச்சு. நான் அடுத்த படம் ரெட்டத்தலைக்கு போகும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் த கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் என்னை பாதிச்சுது. நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா பாலா சாரை நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாலா சார் யார் அப்படின்றது இந்த படம் மூலிமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.